இந்த கல்லுப்பு வச்சு எளிமையான முறையில மக்கள் பயன்படுற மாதிரி ஏதாவது ஒரு பரிகாரம் இருந்தா சொல்லுங்க. எப்படி தெரியாத விஷயம்னா பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நீங்க பதக்க வச்சாதான், இதை நீங்க கரெக்டான வழிமுறை பண்ணாதான் உங்களுக்கு வரக்கூடிய லட்சுமி உங்க கையில வந்து தங்கும். இவ்வளவுதான் விஷயம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9 நான் அசால்ட்டாக சொல்லிட்டேன். ஆனால் ரொம்ப பெரிய பரிகாரம் இது. ரொம்ப பெரிய விஷயத்தை கேட்கும். வீட்டில் வந்து உங்களுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு நன்மை நடக்கும். முழு நம்பிக்கையோட பெண்களே, இது வந்து ஆஃப்டர் மேரேஜோ பிஃபோர் மேரேஜோ அது கணக்கு இல்லை. கல்யாணம் கணக்கு இல்லை. ஆனால் பட் ஒரு வாரமும் செய்யும்போது புதன்கிழமை தான் செய்யணும். காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் சூரியன் மறையறதுக்குள்ளே இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிடும். மர்ஜின் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், நீங்க நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த கல்லுப்பு வச்சு எளிமையான முறையில மக்கள் பயன்படுற மாதிரி ஏதாவது ஒரு பரிகாரம் இருந்தா சொல்லுங்களேன். பரிகாரம்னாலே கல்லுப்பு இல்லாத பரிகாரமே கிடையாது. உண்மைதான். அதே மாதிரி வீட்டுக்கு வந்து உணவுனாலே உப்பு இல்லாத உணவே கிடையாது. கரெக்ட். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படின்னு பழமொழியில நம்ம எங்க டீ வாங்கி கொடுத்ததே மறந்துடுறாங்க ஆளுங்க. எங்க இந்த உப்புறது ஞாபகம் வச்சுக்கிறது. சரி, உப்பை வச்சு ஒரு பரிகாரம் அப்படின்னா நிறைய பரிகாரம் இருக்கு, நிறைய மெத்தட் இருக்கு அதுல. பட் இப்போ சொல்ல போற இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் செய்யறது இன்னொருத்தருக்கே தெரியக்கூடாது. முக்கியமா இந்த பரிகாரத்தில் அது ஒரு ஸ்பெஷல். இப்போ எல்லா பரிகாரம் வந்து சில பேருக்கு தெரிஞ்சு செய்யலாம், நிறைய பேர் முன்னாடியே கூட செய்யலாம். ஆமா, பரிகாரம் செய்யும் போது கூட சில பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா இந்த பரிகாரம் ரொம்ப ஸ்பெஷல். என்னன்னா, எக்ஸாம்பிள், இப்போ மனைவி இருக்காங்கன்னா கணவருக்கே தெரியாம கூட செய்யலாம். இப்போ மாமியார் வீட்டில் இருக்கீங்கன்னா மாமியாருக்கு தெரியாம செய்யலாம். கூட பிறந்த தங்கச்சி கூட இது வந்து தெரியாம செய்யறதுன்னா புதையல் சேர்க்க போறது கிடையாது. அந்த பரிகாரத்துக்கு அது ஒரு தன்மை. நம்மளோட கைதான் படணும், நம்மளோட பார்வை தான் அதில் படணும். அதில் வச்சிருக்கிற விஷயம் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியணும். அதுக்கு பேர் தான் புதையல்னு சொல்லுவாங்க. தெரியாத ஒரு விஷயம் தான் பொக்கிஷம்னு சொல்லுவாங்க. எப்படி தெரியாத விஷயம்னா பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நீங்கள் பதக்க வச்சாதான், இதை நீங்கள் கரெக்டான வழிமுறை பண்ணாதான் உங்களுக்கு வரக்கூடிய லட்சுமி உங்கள் கையில் வந்து தங்கும். இவ்வளோதான் விஷயம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு மண்பானை செய்கிற கடைக்கு போயிட்டு ஒரு மண்பானை, ஒரு பானை எப்படி வாங்கணும்னா ரொம்ப பெருசாகவும் கூடாது, சிறுசாகவும் கூடாது. 1 கிலோ கல் உப்பு வாங்கி கொட்டி வச்சா என்ன அளவு வருமோ அது தகுந்த மாதிரி ஒரு மண்பானை வைக்கணும். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கோபுரம் மாதிரி உப்பு கொட்டி வைக்கிறதால கீழே வந்து சிந்தும். அது சிந்தாமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, அதுக்கு கீழே தட்டு மாதிரியே மண்பானையிலே விற்கிது. அது அங்கே கடையிலே இருக்கும். அந்த மண்பானை தட்டு மாதிரி வச்சிடணும். அதுக்குள்ளே அந்த பானை வச்சிடணும். ஆனால் பானை வந்து அப்படியே வைக்கக்கூடாது. அந்த பானைக்கு நீங்கள் வழிபடணும். எப்படி வழிபடணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேசணும் கிடையாது. மஞ்சள் தூளை எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு இப்படி பெயிண்ட் அடித்தா அப்படி மஞ்சள் ஆகிடுமோ அந்த மாதிரி அந்த மஞ்சள் தூள்லேயே உள்ளேயும் பூசணும், சுற்றி வெளியும் பூசணும். இந்த தட்டை பூச வேணாம், நீங்கள் தட்டை அப்படி யூஸ் பண்ணலாம். அந்த பானை மட்டும் மஞ்சளால் நல்லா பூசிட்டு அதுக்கு நீங்கள் குங்குமம் வச்சுட்டு அதை ஒரு சிலை மாதிரி ஆக்கிடணும். மஞ்சளும் பூசிடணும், குங்குமம் வச்சிடும். அப்போதான் அதோட வைப்ரேஷன் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். அதில் வச்சுட்டு யாருக்குமே கண்ணுக்கு தெரியாத இடமா மறைச்சி வைக்கணும். அதுக்கு வந்து வாஸ்து வடக்கு தெற்கு மேற்கு கிழக்குலாம் கிடையாது. ஏதோ ஒரு உங்களுக்கு மறைச்சி எங்கே வைக்க முடியும், பீரோவில் வைக்கலீங்களா, கபோர்டில் வச்சுக்கலாம், லேஃப்டில் வைக்கலாம், கபோர்டு கீழே வைக்கலாம், கிச்சனில் வைக்கலாம். எங்கே ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கிச்சனில் ஒழிச்சு வைங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா அக்னி இருக்கிற இடம். சில பேர் அக்னி இருந்தால் பார்த்தீங்கன்னா சாமியாரையும் வச்சுருப்பாங்க. அதனால் அக்னி இருக்கிற இடத்துல இந்த பரிகாரத்தை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஸோ கிச்சன்லேயே வச்சிங்கன்னா பாத்திரமாக யார் கண்ணுக்கும் தெரியாது. அதனால் நீங்கள் கிச்சனில் எங்கன்னா மறைச்சி வச்சுட்டு அந்த பானையில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தடவிடுறோம், குங்குமம் வச்சிடுறோம், தட்டில் அழகாக வச்சிடுறோம். ஃபஸ்ட்டு செய்கிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் தீட்டு டைமில் இருக்கக்கூடாது. முக்கியமான ஒரு விஷயம் அதுதான். சரிங்களா, தீட்டில் இருக்கக்கூடாது. 2வது செய்கிறதுக்கு இது முக்கியமான தினம் பார்த்திங்கன்னா புதன்கிழமையை பயன்படுத்தணும். புதன்கிழமை அன்னைக்கு தான் இந்த பரிகாரமே பண்ணணும். ஏன்னா இப்போ சொல்லுவாங்க இல்லையா, பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. அந்த மாதிரி இந்த பரிகாரம் வந்து வெள்ளிக்கிழமையோ வேலைக்கிழமையோ திங்கக்கிழமையோ பண்ணுற பரிகாரம் கிடையாது. முழுக்க புதன்கிழமை அன்று மட்டும்தான் பண்ணணும். இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் இதுதான். அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதும் புதன்கிழமை தான் இருக்கணும். அதே மாதிரி முடிக்கிறதும் புதன்கிழமை தான் நீங்கள் முடிக்கணும். புதனை மட்டும்தான் இதில் நீங்கள் பயன்படுத்தணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை மணிக்கு பானை வாங்குகிறோம், மஞ்சள் தடவுறோம், குங்குமம் தடவுறோம், எடுத்து வச்சிடறோம். 1 கிலோ புதுசாக காசு கொடுத்து, அந்த காசு மற்றவங்க காசாக இருக்கக்கூடாது. திருப்பி சொல்கிறேன், ஹஸ்பண்ட் காசோ அண்ணன் தம்பிங்க காசோ கிடையாது. உங்கள் காசு இல்லை, உங்கள் கணவர் வீட்டுக்கு சாப்பாடுக்கு செலவு கொடுப்பாருங்க, அந்த காசை எடுத்து, வீட்டு காசு உங்களுக்கானது அதை எடுத்து 1 கிலோ கல் உப்பு வாங்கிட்டு வந்து அதை பிரித்து அதை அந்த பானையில் போட்டுடணும். எப்படி போடணும்னா, வாய் மூடுற மாதிரி இருக்கக்கூடாது. இல்லை கோபுரம் கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு
ஒரு ஒரு 5 ரூபாய் கொஞ்சம் புதுசாக இருக்கிற காயின், ரொம்ப பழைய காயினோ அப்படி இல்லாமல் கொஞ்சம் புதுசாக காயின். ஏன்னா இப்போ வர காயின்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பித்தல் கொஞ்சம் கலந்துருக்கு. அதனால் அந்த காயினை எடுத்து அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கழுவணும். நார்மலாக வாட்டர் வரலையும் கழுவலாம். கழுவிட்டு அதை வந்து குங்குமம் தடவணும். தடவணும் மஞ்சள் குங்குமம் தடவணும். தடவிட்டு அந்த கல் உப்புல மறைச்சி வச்சிடணும். இந்த பானையில கொட்டின கல்லுப்புக்குள்ள அந்த கல்லுப்பு. ஆமா, சில பேர் தெளிவா சொல்றேன், ஃபர்ஸ்ட் கல்லுப்பை தான் கொட்டணும். அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த காயினே வழிபடணும். அந்த காயினை வந்து நல்ல மனசார வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் அந்த காயினை சொறி வச்சாலே போதும். சில பேர் கேட்பாங்க கீழே வச்சுட்டு மண்ணை கொட்டுறோமா, அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு தடவையும் உங்களால கொட்ட முடியாது. சும்மா அப்படி வச்சு அழுத்தி விடுங்க, அது உள்ள போயிடும். ஸோ ஒரு புதன் முடிஞ்சிச்சா, நார்மலாக நீங்கள் உங்கள் ரொட்டீனாக உங்கள் ஒர்க்கை பாருங்கள். திருப்பி அதுக்கு அடுத்த புதன் வருதா, அதே மாதிரி ஒரு 5 ரூபா காயின் எடுங்க, அதே மாதிரி வாஷ் பண்ணுங்கள், அதே மாதிரி குங்குமம் மஞ்சள் வைங்க, அது நல்லா சாமி கும்பிடுங்க, அதையும் அது உள்ள வைங்க. 3வது வாரமும் அதே மாதிரி வாங்குங்க, எடுத்துங்க. பட் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த 5 ரூபா காயின் வந்து ஒரு நாள் முன்னாடி நீங்கள் எங்கன்னா சேமிப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த காயினை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒருத்தட்டு என்கிட்ட சில்லற இல்லை நீ கூட சொல்லிட்டு கேட்கக்கூடாது. உங்களுக்கு காசாக இருக்கிற காசில் 5 ரூபா காயினை மாற்றி வச்சு உங்கள் காயினை நீங்கள் அதை வாஷ் பண்ணி குங்குமம் மஞ்சள் அதுவே சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ 8 வாரம் 9வது வாரம் முழுசாக முடிஞ்சிருந்தா அதே மாதிரி காயிலுக்குள் நீங்கள் வழிபாடு பண்ணி வச்சுட்டு சாயந்தரம் சூரியன் மறையறதுக்குள்ள அந்த பொருளை எடுத்து நீங்கள் நல்லா கிடங்க. கடைசி புதன்கிழமை தான் புதன் ஆரம்பிக்கணும், புதன் வழிபடணும். கடைசி முடிக்கிறதும் புதன்கிழமை தான். காலையில் 11 மணி 12 மணி சூரியன் உக்கிரத்தோட 12 மணிக்குள்ள இந்த பூஜையை முடிச்சிருங்க. முடிச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் அந்த 9வது வாரமாக அந்த காயின் இருக்கட்டும். சூரியன் மறையறதுக்குள்ள ஒரு 5-5:30 மணிக்குள்ள திருப்பி அதை எடுத்து அழகாக ஒரு சுத்தமான துணியை எடுத்து அதில் கொட்டுங்க. அப்படியே சும்மா கொட்டிடாதீங்க, ஒரு சுத்தமான துணியில் எடுத்து கொட்டுங்க. நல்லா வார்த்தைக்கணுங்க. ஒரு துணியை விரிக்கணும், அந்த பானை எடுக்கணும், கொட்டிடுறோம். இப்படி கொட்டிட்டா நிறைய 9 வாரத்துக்கு 9 காயின் இருக்கும். அந்த 9 காயினை எடுத்து அப்படியே பக்கத்தில் நேர்பையில் எந்த கோவில் இருக்கோ, நீங்கள் எந்த சாமி வழிபடுறீங்களோ இல்லை எந்த கோயில் உங்களுக்கு தோணுதோ அந்த கோவிலில் போயிட்டு இந்த மொத்த காயினை எடுத்து அந்த உண்டியலில் போட்டுருங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் 1 ரூபா கூட அந்த கோயில் உண்டியில் போடக்கூடாது. இதுதான் ஒரு ஹைலைட்டான விஷயம். இப்போ நிறைய பரிகாரம் சொல்லியிருப்பேன். இதை செஞ்சுட்டு மேற்கொண்டு உங்கள் விருப்பப்பட்டது நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். ஆனால் இந்த பரிகார ஸ்பெஷல் என்னென்னா, அந்த 5-5 ரூபா காயின் 9 வாரம் வச்சிங்கன்னா அந்த 5 ரூபா காயின் மட்டும்தான், அந்த 9 காயின் மட்டும் தான் நீங்கள் அங்கே போடணும். அதை மட்டும் போட்டு நீங்கள் வெளியில் வரவங்களுக்கு யாசகம் வாங்குறவங்களுக்கு போடுங்க, அது பட்ட விருப்பம் இல்லை. ஆனால் உண்டியில் போகிறது அந்த வாரம். ஏன்னா இந்த 9 நான் அசால்ட்டாக சொல்லிட்டேன், ஆனால் ரொம்ப பெரிய பரிகாரம் இது. ரொம்ப பெரிய விஷயத்தை கேட்கும். வீட்டில் வந்து உங்களுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு நன்மை நடக்கும். எப்படின்னா, நார்மலாக துணி எடுத்து கொட்டிட்டு இப்போ நம்ம காயின் எடுத்து உண்டியில் போட்டோன்னே அந்த துணியில் உப்பு அந்த பொருளாக வச்சு இப்போ சின்னதாக துணி மாதிரி கட்டிட்டு அப்படியே நீங்கள் தண்ணியில் போட்டிங்கனாலே அது மெதுவாகவே அது கரைஞ்சிரும். அதனால தான் தண்ணியில் போடணுன்றது. குப்பையில் போடக்கூடாது, ஒரு சுத்தமாக டிஸ்போஸ் பண்ணக்கூடாது, தண்ணியில் மட்டும்தான் கரைக்கணும். அந்த பானைங்க எல்லாமே நீங்கள் தண்ணியில் போட்டு அப்படின்னால உப்பும் கரைஞ்சிரும், அந்த பானைங்களும் கரைஞ்சிரும், அந்த துணி அப்படியே அது போயிடும். அதனால தான் பீச்சில், குளத்தில், கோவில் குளத்தில், ஆற்றுல எதுனாலும் போடலாம். 9வது வாரமே இதை நீங்கள் செஞ்சிடணும். கரெக்டாக முடிக்கிற அன்னைக்கே செஞ்சிடணும். புதனில் ஆரம்பிக்கணும், புதனில் முடிக்கணும். 9 வாரம் முழு நம்பிக்கையோட பெண்களே. இது வந்து ஆஃப்டர் மேரேஜோ பிஃபோர் மேரேஜோ அது கணக்கு இல்லை, கல்யாணம் கணக்கு இல்லை. ஆனால் பட் ஒரு வாரமும் செய்யும்போது புதன்கிழமை தான் செய்யணும். காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் சூரியன் மறையறதுக்குள்ளே இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிருங்க. இது நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். சூப்பர் பாய், ரொம்ப ஒரு சிறப்பான பரிகாரம், நல்ல ஒரு வித்தியாசமான பரிகாரமாக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இது மக்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். நன்றி பாய். நன்றிம்மா.